இன்றைக்கி நம்ம ஆனியன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை, லவங்கம், பட்டை, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். ஜீரகம் சேர்த்துக்கலாம். நான் 5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போது 5 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். அதே சமயம் ஒரு பவுலில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டால் போதும். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் தேங்காவை அரைச்சி முதல் பால் வடிகட்டி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். சப்பாத்தி, பூரி, நான், சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆனியன் கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மேட்டூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.